ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுடா சமையல். இப்போ பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு பக்கம் போயிட்டோம், லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே குழந்தைங்க பசிக்குது அப்படின்னா ஒரு தோசை மாவு இருந்ததுன்னா இது 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பொட்டுக்கல் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 3 பல், 2 மீடியம் சைஸ் தக்காளி, வரமிளகாய் 2, கரம் மசாலா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூனு, சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, பூண்டு, இஞ்சி, சோம்பு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வாங்க இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் வச்சு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரு திருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியை ஆட் பண்ணாத நான் அரைச்சிருக்கேன், நீங்களும் தண்ணியை ஆட் பண்ணாத அரைச்சிக்கோங்க. இப்படி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, தண்ணி கலந்து. இப்படி வானொலி வச்சுக்கலாம், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் இந்த பிரியாணி போடுவோம் இல்லையா, அந்த பிரிஞ்சி மூக்கு, பட்டை, சோம்பு இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிரும். இப்போ இந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியில் பண்ண தேவையில்லை, இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது கிரேவியை சாந்து அரைச்சி வச்சுலிங்களா, அதில் இப்போது நான் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதி வந்து நல்லா எல்லோ கலர் நல்லா ரெட்டிஸாக தெரியுது. அந்த நுரையெல்லாம் பாருங்கள் எப்படின்னா போயிடுச்சு, நுரையே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ் வரணுங்க. தேங்காய் பார்த்தீங்களா, தெரியுதா? இப்படி தான் ஹோட்டல் கடையெல்லாம் செஞ்சு தராங்க. நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் எங்களுக்கு. நானும் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இந்த தோசை இப்படி பிடிச்சி இந்த குழம்புல இப்படி டிப் பண்ணி நல்லா இப்படி செம்ம டேஸ்ட்டுங்க. பட்டையான டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.